ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தாங்க. ஏன்னா இந்த டயலாக்கை லைஃப்பில் ஒரு தரமாவது நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். 90% பேர் இந்த டயலாக்கை நம்ம சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்ட நிலை, கடவுளுக்கு கண்ணே இல்லையா, கெட்டது செய்கிறவங்களாம் நல்லா தானே வாழுறாங்க, நான் நல்லது தானே செய்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் துன்பம் துயரம், வாழ்க்கையில் ஒரு நாள் கூட எனக்கு நிம்மதி அப்படின்றதே இல்லையே அப்படின்னு கண்டிப்பாக நம்ம தினமுமே சொல்லணும்னா கூட லைஃப்பில் ஒரு தரமாவது இந்த டயலாக்கை சொல்லியிருப்போம். அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க. இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் ஃபோனில் கேட்டுகிட்டே உங்களுடைய ரெகுலர் வேலையை செய்யலாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் துன்பம் இருக்கதாங்க செய்யும். அது பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் துன்பம் இருக்கதான் செய்யும். சிலருக்கு அது அதிகமாகும் போது அதிலிருந்து தப்பிக்க வழி தெரியாமல் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்ட நிலை, எதுக்காக இந்த வாழ்க்கை, கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்னு புலம்புறது உண்டுங்க. இன்னும் சிலர் எல்லாத்துக்குமே காரணம் விதி தான், எல்லாத்துக்குமே காரணம் அந்த கடவுள் தான் அப்படின்னு கடவுள் மேலேயும் விதி மேலேயும் பழி போடுறதும் உண்டுங்க. இதுக்கு ஒரு கதையும் இருக்குங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கேளுங்க. ஒரு துறவி காட்டு வழியாக நடந்துட்டு போயிட்டு இருக்கார். அப்போ ஒரு மனுஷன் அங்க இருந்த மரம் ஒண்ணுல கயிறு ஒண்ணு கட்டி சுருக்கு போட்டுக்காக, அதாவது தூக்கு போட்டுக்கிறதுக்காக கயிறு மாட்டிக்கிட்டு இருக்கார். ஒரு சில வினாடி அவனுடைய கழுத்தை அதுக்குள்ள நுழைச்சி தூக்கில் தொங்க தயாராயிட்டாருங்க. அப்போ இந்த துறவி நில் அப்படின்னு கம்பீரமா உத்தரவிடுறார் துறவி. அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுதுங்க. என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு தவறான முயற்சியில ஈடுபடுற அப்படின்னு கேட்கிறார் துறவி. அதுக்கு அவர் சொல்றாரு, சுவாமி, என் வாழ்க்கை ஃபுல்லாவே கண்ணீர், பிறந்ததுல இருந்து கஷ்டம் துயரம் வறுமை, எனக்கு இந்த உலகத்துல வாழறதுக்கு வழியே தெரியல. நான் ரொம்ப நேர்மையானவன் தான், உண்மையானவன் தான், எனக்கு பணம் சம்பாதிக்க தெரியலையா என்னன்னு அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வப்போது பட்டினி, வேலை செய்யற இடத்துல என்னுடைய உழைப்பு சுரண்டுறாங்களே தவிர அதுக்கான கூலியை எனக்கு தரதில்லை. என்னை அலைய விடுறாங்க. கூலி வாங்க நான் அலையும் போது செலவுக்கு வேண்டிய தொகை என் குடும்பத்தோட 3 நாட்கள் சாப்பாடு செலவு, இப்படி எத்தனையோ என் லைஃப்ல கஷ்டத்தை தவிர நான் பிறந்ததுல இருந்து ஒரு நாள் கூட சந்தோஷமாவே இல்லை. நான் ஏழையாவே இருக்கிறேன். நான் ஏழையா இருக்கிறத குத்தமா சொல்லலைங்க. வாழ்நாள் ஃபுல்லா இந்த துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் என்னுடைய கடின உழைப்பால என்னால போக்க முடியல. அதனாலதான் சாக முயற்சி செய்யறேன் அப்படின்னு அந்த தூக்கு போட்டுறதுக்கு அந்த பத்தியா அவர் சொல்றாருங்க. நான் தூக்கு போட்டுன்னு தான் நிம்மதியாவது போய் சேர்ந்திருப்பேன், நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்க அப்படின்னு அவர் அழறார். அதுக்கு துறவி சொல்றார், மகனே, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல். நாம பயன்படுத்துற உலோகங்களிலேயே தூய்மையான ஒரு பொருள் அப்படின்னா அது தங்கம். தங்கம் பாமர மக்களால மதிக்கப்படுது. ஆனா அது விலை அதிகம். அது சாதாரணமா ஒரு கட்டியா கிடைக்கிற அந்த தங்கத்தை மனுஷங்க எப்படி நகையா மாத்த முயற்சி செய்யறாங்க. அதை நெருப்புல போட்டு உருக்குறாங்க, சுத்தியால அடிக்கிறாங்க, தட்டுறாங்க, அதுக்கப்புறமா வளைக்கிறாங்க, அதுக்கப்புறம் சின்ன உளியால செதுக்குறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அதை நெருப்புல போட்டு காய்ச்சுறாங்க. சாதாரண உலோகமான தங்கம் மற்ற எல்லா உலோகங்களை எல்லாம் விட விலை உயர்ந்தது, தூய்மையானது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலுமே அதை எவ்வாறெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஒரு சாதாரண கட்டியா இருக்கிற தங்கத்தை நம்ம போட்டுக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு மதிப்புமே அழகுமே இருக்காது. அதை இந்த மாதிரியெல்லாம் நெருப்புல போட்டு காய்ச்சி உருக்கி நகையா செஞ்சு அதை நம்ம போட்டுக்கும் போது அதுக்கு மதிப்பு இன்னுமே அதிகமா இருக்கும். ஒரு நகைக்கே இந்த மாதிரி. அதே போல நம்ம பயிர் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பயிர்ல ரொம்ப இனிமையான பயிர் அப்படின்னா கரும்பு. அது உண்மை தானே. அதை தான் நசுக்கி கசுக்கி பிழிஞ்சி சாறு எடுத்து அதுக்கப்புறம் வடிகட்டுறாங்க. நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா,
நல்லவற்றுக்கு இப்படிப்பட்ட துக்கமான கவலை தரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே உண்டாவது சகஜமான விஷயமே. இதனால விளைவது நன்மையே தவிர வேற எதுவுமே இல்லை. இப்ப சாதாரண கரும்பு, அந்த கரும்பை அந்த மாதிரி நசுக்கி பிழிஞ்சி சாறு எடுத்து அதை வடிகட்டி சர்க்கரையா மாத்துறது, அதுக்கப்புறமா வெல்லமா மாத்துறது, அப்படி நம்ம எதுவுமே பண்ணலைன்னா அதுல இருந்து வெல்லம் சர்க்கரை எப்படி வரும், அதை எப்படி நம்ம பயன்படுத்துவோம்? இதெல்லாமே நமக்கு ஒரு படிப்பினை தான். இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, சாதாரணமா பசுவோட பால்ல இருந்து நமக்கு வர்றது என்ன? தயிர், மோர், வெண்ணெய், இதெல்லாம் தான். இது எப்படி கிடைக்குது? பசுவுல இருந்து பாலை கறந்தவுடன் அந்த பால் அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா அது தயிராவோ மோராவோ வெண்ணெயாவோ நெய்யாவோ நமக்கு கிடைக்குமா? அந்த பாலை முதல்ல பாத்திரத்துல ஊற்றி அடுப்பால வச்சு அதை சூடாக்கணும். அது சூடாகும் வரை காய்ச்சணுங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உரமோறு அப்படி இல்லைன்னா ஒரு துளி எலுமிச்சை சாறு போட்டு அதை புறையிடணும். அது திரிஞ்சு தயிரா மாறும். அந்த தயிரை ஒரு மத்து போட்டு கடன் கடைஞ்சி அதுல இருந்து வெண்ணெய் எடுக்கப்படுங்க. மேலே திரண்டு வர வெண்ணெய் எடுத்தவுடன் கொஞ்சம் நீர் ஊற்றி அது நீர் மோர் ஆக்கப்படுது. வெண்ணெய் அதன் பின்னாடி அக்னி பரீட்சைக்கு உள்ளாகுது. அதாவது அதை அடுப்புல வச்சு காய்ச்சிரும். அதுல இருந்து நெய் வருங்க. இவ்வளையே அது வெறும் பாலாக இருந்தா இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? அந்த பாலை இந்த அளவுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணணும், அந்த அளவுக்கு அதை கஷ்டப்படுத்தணும். அடுப்புல வைக்கணும், சூடாக்கணும், கடையணும், வெண்ணெய் தனியா நெய் தனியா எடுக்கணும். அது நீர் மோர் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நமக்கு ரொம்ப சுத்தமான புனிதமான நெய் கிடைக்குது. ஆக மொத்தத்துல நல்லவங்க, நாணயம் இருக்கிறவங்க, நேர்மையானவங்க, உண்மையை பேசுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சோதனைகள் நேரிடுவது சகஜம். அறிவாளிங்க இதை பொருட்படுத்த மாட்டாங்க. இந்த சோதனைகளை தாங்குவாங்க. முடிவுல நன்மையே அவங்களுக்கு கிடைக்கும். நீயும் இதையெல்லாம் யோசனை பண்ணிக்கும். நீயும் தாங்கு. முடிவுல உனக்கு நன்மையே கிடைக்கும். வீட்டுக்கு போ, உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. அந்த பலன் வித்தியாசமான வடிவத்துல நீ எதிர்பாராத நாள்ல, எதிர்பாராத நேரத்துல, எதிர்பாராத மனுஷங்க வடிவுல உன்னை காக்கும் அப்படின்னு ஆசீர்வதிச்சு அனுப்புறாருங்க. இன்னொரு கேள்வியும் கேட்கிறார். அப்ப கெட்டவங்களாம் நல்லா வாழறாங்களே, நல்லவங்க மட்டும்தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்க போன ஜென்மத்துல அவங்க செய்த கர்மாக்களோட பலனால அவங்க இப்ப நல்லவங்களா கெட்டவங்களா இருந்தாலும் நல்லவங்களா இருக்கலாம். ஆனா அந்த கர்மா முடிஞ்சவன அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சேதே ஆகணும். ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, கடவுள் சோதிப்பாரு, கைவிட மாட்டாரு. ஒரு சிலருக்கு கடவுள் நிறைய கொடுப்பாரு, ஆனா அந்த குறிப்பிட்ட நேரத்துல கைவிட்டுடுவாரு அப்படின்னு ஒரு டயலாக் கூட இருக்குங்க. இதையெல்லாம் அந்த துறவி அவருக்கு சொல்லி புரிய வச்சு அவர் தெளிஞ்ச மனசோட வீடு திரும்பினார். ரொம்ப சந்தோஷமா வீடு திரும்பினாருங்க. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்? கடவுள் என்னதான் பண்றாரு? கடவுள் கண்ணே இல்லையா? அவர் விழுந்து விழுந்து கும்பிடுறேனே, நான் நல்லது மட்டும்தான் செய்யறேனே, எனக்கு மட்டும்தானே கஷ்டம் வருது, கெட்டவங்க எல்லாம் நல்லா தானே வாழறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லைங்க. இந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், கெட்டவங்க ஏன் நல்லா வாழறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இது ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் நிறைய பேருக்கு. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய பேர் இந்த மனநிலைமையில தான் இருக்கும். நாம இதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையிடும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.